12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 11வது கணக்கு பார்க்கிறோம். a = 1 tan x - tan x 1 எனில் a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் = cos 2x - sin 2x sin 2x cos 2x என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி a என்ற அணியானது 1 tan x - tan x 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு 2/2 வரிசையுடைய அணி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில இருந்து a டிரான்ஸ்போஸு a இன்வர்ஸு கணக்கிட்டு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கலாம். a டிரான்ஸ்போஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் நிறைநிரல் மாற்று. நிரலை நிறையா மாற்றி எழுதுகிறப்ப 1 - tan x. இரண்டாவது நிரலானது இரண்டாவது நிறையா எழுதுகிறப்ப tan x 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து a இன்வர்ஸ் கணக்கிடணும். a இன்வர்ஸுக்கு உண்டான நிபந்தனை 1/det a அணிக்கோவை மதிப்பு இன்ட்டு HA. இப்போ அணிக்கோவை மதிப்பு கணக்கிடணும். det a அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியமற்று இருந்தால் தான் நேர்மாறு கணக்கிட முடியும். 1 tan x - tan x 1. இதை சுருக்கலாம். 1 × 1 1 tan x × tan xங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் tan ஸ்கொயர்னு வரும். குறிய மாத்திரப்ப ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கும். 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் என்பது முக்கோணவியல் முற்றொருமைப்படி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. எனவே இந்த அணிக்கு நேர்மாறு அதாவது a இன்வர்ஸ் காண இயலும் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து a இன்வர்ஸ் காண இயலும்னா சேர்ப்பு என்னன்னு கணக்கிடணும். HA சேர்ப்பு கணக்கிடுறங்கிறப்ப பிரதான மூலைவிட்டத்தில் எண்களை மாற்றணும். முதல் கிராஸில் எண்களை மட்டும் இடம் மாற்றுவோம். இரண்டுமே ஒன்று தான் இருக்குங்கிறப்ப அப்படியே வந்துடும். அடுத்த பிரதான மூலைவிட்டத்தில் எண்களோட குறிகளை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் tan x இருக்குது -tan xன்னு கொடுப்போம். -tan xக்கு +tan xன்னு கொடுப்போம். இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் சேர்ப்பு அணி ஆகும். இனி நேர்மாறு எழுதிக்கலாம். a இன்வர்ஸ் = 1 அணிக்கோவை மதிப்பு det a சீக்கன் ஸ்கொயர் x இன்ட்டு 1 - tan x சேர்ப்பணி tan x 1. இந்த மதிப்புகளை 1/சீக்கன் ஸ்கொயர் என்பது cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தலைகீழ் எழுதிக்கலாம். அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே எழுதுகிற 1 - tan x இன்ட்டு tan x இன்ட்டு 1. cos ஸ்கொயர் எக்ஸால் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கிறப்ப 1 × cos ஸ்கொயர் எனும் பொழுது cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸு tan xன்னு எழுதிக்கலாம். அடுத்து cos ஸ்கொயர் எக்ஸு tan x 1 × cos ஸ்கொயர் எக்ஸு cos ஸ்கொயர் எக்ஸு cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு tan xை வச்சு சுருக்கலாம். இந்த மதிப்பை a டிரான்ஸ்போஸ் மற்றும் a இன்வர்ஸின் மதிப்புகளை பெருக்கிக்கலாம். a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 - tan x இன்ட்டு tan x இன்ட்டு tan x 1. அடுத்த ப்ராக்கெட்டில் a இன்வர்ஸின் மதிப்பு cos ஸ்கொயர் எக்ஸு tan x மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸு tan x இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸு. அணி பெருக்கல் செய்யலாம். முதல் அணியின் முதல் நிரையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப முதல் உறுப்போட முதல் உறுப்பு 1 × cos ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் tan x cos ஸ்கொயர் எக்ஸு tan இன்ட்டு டேனுங்கிறப்ப tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். 1 பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் -cos ஸ்கொயர் எக்ஸு tan x. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு cos ஸ்கொயர் எக்ஸு tan x. tan x 1 இரண்டாவது நிரையோட ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப அதே cos ஸ்கொயர் எக்ஸு tan x. 1 பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் cos ஸ்கொயர் எக்ஸு tan x. இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸு cos ஸ்கொயர் எக்ஸு tan இன்ட்டு டேனுங்கிறப்ப tan ஸ்கொயர் எக்ஸு 1 மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸு. இதில் சுருக்க வேண்டிய மதிப்புகளை சுருக்கிக்கலாம். அதாவது முதல் மதிப்பு அப்படியே எழுதிக்கிறோம் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸு. அடுத்த ஒன்றில் இரண்டு மதிப்புகளும் சமமாக தான் இருக்குது. ஸோ அப்போ மதிப்பானது -2 cos ஸ்கொயர் எக்ஸு tan x ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்துல ரெண்டுமே ஒரே மதிப்பு தான் ப்ளஸ் குறியில் இருக்குது. 2 cos ஸ்கொயர் எக்ஸு tan x மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸு tan ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை சுருக்கலாம். cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு
cos square x minus tan x sin square x into cos square x into cos square x minus 2 cos square x அப்படியே எழுதிக்கலாம். tan x sin x by cos xன்னு கொடுக்கலாம். 2 cos square x tan x sin x by cos xன்னு கொடுப்போம். sin x by cos x minus cos square x tan square xங்கிறது sin square x by cos square x plus cos square x. cos square கேன்சல் ஆகுது. ஒரு cos x கேன்சல் ஆகுது. இதுலேயும் ஒரு cos x, அடுத்த ஒன்றில் cos square கேன்சல் ஆக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் cos square x minus sin square x minus 2 sin x cos xன்னு எழுதிக்கலாம் ப்ராடக்டில். அடுத்த ஒன்றுலையும் 2 cos x sin xன்னு இருக்குது. இதையும் 2 sin x cos xன்னு கொடுத்துடலாம். மைனஸ் sin square x ப்ளஸ் cos square xன்னு இருக்குது. cos square x பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் sin square x. அனைத்து மதிப்புகளுமே முக்கோணவியல் முற்றொருமைகள் தான். cos square a மைனஸ் sin square a என்பது cos 2a ஓட விரிவாக்கம். அப்போ இங்கே cos 2xன்னு கொடுத்துடலாம். 2 sin x cos x என்பது sin 2x ஓட விரிவாக்கம். மைனஸ் குறி அப்படியே எழுதிட்டு 2 sin x cos xக்கு பதிலாக sin 2xன்னு கொடுத்துடலாம். அப்போ கீழே 2 sin x cos xக்கு sin 2x, cos square x மைனஸ் sin square xக்கு cos 2x. நிறுவ வேண்டிய மதிப்பு இதுதான். therefore A transpose A inverse equal to cos 2x minus sin 2x into sin 2x cos 2x. என்பது நிரூபிக்கப்பட்டது. Thank you.